Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சாதம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ்க்கு ஏத்த ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். குடமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி சிம்பிளாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல 10 முந்திரி பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர், நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா அரைப்படுற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துந்த முந்திரி பருப்பு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு விழுது ரெடி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் வந்து கட் பண்ணிவிட்டு விழுதை அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி விழுது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு குடமிளகாய் சதுரமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், அதையும் வந்து சதுரமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 3/4 பதம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு சேர்க்கும்போது கிரேவி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாய் வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருக்கட்டும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகம் கடுகு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு 4 பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இடிச்சிட்டு சேர்க்கும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டையும் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் வரணும் அந்தளவுக்கு வதக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள், இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து அந்த விழுத ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா வற்றி விழுதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். அந்தளவுக்கு வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து இந்த தக்காளி விழுதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி பருப்பு, தயிர் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறனால கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து செமி கிரேவின்றனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த கிரேவிலேருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட வதக்கி வச்சிருந்த குடமிளகாய் வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட காய்ந்த வெந்தய இலைகள், இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெந்தய இலைகள் சேர்க்கறனால கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட குடமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, அதே போல் வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இந்த கிரேவி செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.